பிரியமானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் விரும்புகிறார். என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள பல தடைகள் உண்டாகிறது. அந்த தடைகளை குறித்து கிறிஸ்து பிறப்பின் அந்த சம்பவங்களிலே உலகத்துக்கே பாவ பரிகாரமாய் பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு என்னென்ன தடைகள் வந்தது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தடைகள். அதுதான் சத்தியத்தின் சாட்சி. யோசேப்பு சொப்பனத்திலே யோசேப்பினுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படுகிறது. சொப்பனத்திலே தேவதூதன் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது தேவனால், தேவகுமாரனால் உண்டானது, பரிசுத்தாவியானவரால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அடக்கி ஆண்டு ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இஷ்டத்திற்கு நாம் வாழ்ந்தால், நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாம் வாழ்ந்தால், நியாயமான காரியங்களாக இருந்தால் கூட, மரியாளை தனக்கு மனைவியாய் சேர்த்து கொண்டான், ஆனால் அவளை தொடவில்லை. தன்னுடைய குடும்ப வாழ்வை கூட கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். யோசேப்பு நீதிமான் என்று நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறார். உண்மைதான் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இச்சை அடக்கம் நிறைந்த வாழ்க்கை. கடவுளின் பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால், நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நமக்கு கீழ்ப்படுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தார். இந்த உலகத்துக்கே இரட்சகர் நமக்கு கிடைத்தார். நீங்களும் நானும் கூட நம்முடைய இச்சைகளை அடக்கி வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்க வேண்டுமானால், இந்த கிறிஸ்மஸ் காலங்களின் முழு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்,
எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நாங்கள் இச்சையடக்கத்தோடு ஆவியின் கனியோடு வாழ நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எங்கள் சரீரத்தை கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.